2Gயில் நாட்டை கொள்ளையடித்த திமுக 2G கொள்ளையர்களை இன்று வரை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அமித்ஷா, கருணாநிதிக்கு சமாதியை கொடுத்து எம்ஜிஆருக்கு துரோகம் செய்த எடப்பாடி, மக்களை ஏமாற்றும் திருட்டு அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வாக்களிப்பீர் நோட்டாவிற்கு. இவன் நேதாஜி மக்கள் கட்சி. தேர்தல் சம்பந்தமாக நடந்த விஷயங்களை பார்ப்போம். ராசா காரில் போயிருக்காரு. ஒரு அதிகாரி பிடிக்காமல் விட்டுட்டாங்க. விட்ட உடனே இப்போ அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நடந்தது என்ன எதுவாக இருக்கும்னு நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ராசா கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு போயிருப்பார் காரில். அதிகாரி பிடிச்சிருப்பாங்க. நான் யாருன்னு தெரியுமா, ராசா அப்படின்னு அக்கா சொல்லியிருப்பார், பயமுறுத்தியிருப்பார். நான் பயமுறுத்துறதுல வல்ல வெளியாமல் அவர் ஹைகோர்ட்டு ஜட்ஜு ரகுபதியவே பயமுறுத்தினார், பெயில் கொடுக்குறியா என்னென்ன மந்திரியாக இருக்கும்போது. கூட இருந்த சாதிக் பாட்சாவே காலி பண்ணார். வைகோ அப்படி தான் சொல்கிறாரு. இவர் ஒரு அரசு ஊழியரை என்னென்ன பேசியிருப்பார். பாவம் அவங்க பதவி போயிடும்னு பயந்துக்கிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு விட்டுட்டாங்க. உடனே விசாரணையா இந்த எலெக்ஷன் கமிஷன். என்ன விசாரணைலாம் எங்களுக்கு நீங்கள் உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. விசாரணைலாம் ஒன்றும் வைக்கலை, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் கேட்குறேன், அந்த சஸ்பெண்ட் ஒன்று அதிகாரியை விசாரிங்க. எவ்வளோ பணத்தை ராசா கொண்டு போனாருன்னு சொல்லுங்கள். எதுக்காக கொண்டு போனால்? அப்போ ராசாவுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா? பாவம் இங்கேருந்து பிஸ்னஸுக்காக 30,000 40,000 கொண்டவங்களெல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறீங்க உங்கள் எலெக்ஷன் கமிஷன். அப்போ ராசாவுக்கு எவ்வளோ பணம் கொண்டு போனாருன்னு கண்டுபிடிங்க, அந்த பணத்தை கைப்பற்றுங்க. அதை விட்டுட்டு அவரை விட்டு உங்களை சஸ்பென்ஷன்னா என்ன அர்த்தம்? ஊரை ஏமாத்துற வேலை இல்லை அப்படிங்கிற கருத்தை ராசாவை பிடித்து அவரை கைது செய்து எவ்வளோ பணம் கொண்டு போனார், எங்கே போனாருன்னு கேட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்க வேண்டும் தேர்தல் கமிஷன் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்கிறோம். அடுத்து வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம் கொடுத்துருக்காங்க. சரியான சின்னம், அவருடைய குணத்துக்கு பொருத்தமான சின்னம். அவரே தான் தேர்ந்தெடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியலில் வைகோ ஒரு தீப்பெட்டி மாதிரி. நீங்கள் தீப்பெட்டியை பொறுத்தீங்கன்னா சரன்னு நெருப்பு எரியும். அது மாதிரி வைகோ பேசுகிறது பூரா பார்த்தீங்கன்னா அப்படி நெருப்பு மாதிரி பேசுவார். ஆனால் அந்த தீப்பெட்டி கொஞ்ச நேரத்தில் சரன்னு எரியிற நெருப்பு கொஞ்ச நேரத்தில் அப்படியே முடிஞ்சு அணைஞ்சு போகும். அவருடைய அரசியல் வாழ்க்கையே அப்படி தான். 93 மதிமுக மனு பண்ணும்போது அதை ஆரம்பிக்கும் போது என்ன பேச்சு பேசுகிறாங்க. அவருக்காக 5 பேர் தீ குளித்தாங்க. இன்றைக்கி அவரை நம்பி இருந்த கணேசமூர்த்திக்கு இவர் பையனுக்கு எம்பி சீட்டு கொடுக்கணும்னு சொன்னோன்னா அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். இதுதான் அவருடைய அரசியல். வேகமாக நெருப்பாக சீலியவர். அதுக்கப்புறம் எந்த திமுகவை எதிர்த்து பேசினாரோ 2Gயில் சூட்கேஸாக அண்ணா அறிவாலயத்துக்கு பணம் வந்ததுன்னு பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு கூட்டணி சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் சாதிக் பாட்சாவை கொன்றது ஸ்டாலின் தான், என்கிட்ட வலுவான ஆதாரம் இருக்குதுன்னு பேசினார். அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கினோன்னு அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ என்ன பண்ணிட்டார், மகனுக்கு ஒரு எம்பி சீட், கணேசமூர்த்தியாவது மண்ணாங்கட்டியாவது கட்சிக்காரனை தூக்கி போடுன்ட்டு மகனுக்கு ஒரு இது கொடுத்து ஆகிட்டார். ஆக தீப்பெட்டி குணம் அவருக்கு அது. சீர்வார், அடங்கி போவார். இதுதான் வைகோவின் குணம். அவருக்கு ஏற்ற சின்னம் தீப்பெட்டி. அதனால் நல்ல சின்னத்தை தான் கேட்டு வாங்கியிருக்கிறார் வைகோ. ஏன்னா இது எலெக்ஷன் கமிஷனாக கொடுத்ததில்லை. எலெக்ஷன் கமிஷன் ஒரு 3 நாள் காமிப்பாங்க, அதில் ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் கரெக்டாக அவருடைய குணத்துக்கு ஏற்ற தீப்பெட்டி சின்னத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் தோல்வியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் வைகோவுடைய பையன் துரை வைகோ தோக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. துரை வைகோ அழுததாக செய்தி வந்திருக்கு. இவர் அரட்டியிருக்கார் KN நேரு. நான் KN நேருவை போய் திருச்சியில் நிறுத்துகிறாங்க. இதுக்கு துரை வைகோவை போய் திருச்சியில் நிறுத்துகிறாங்க. திருச்சி எம்பியில் KN நேரு இல்லாமல் அங்கே யாரும் ஜெயிக்க முடியாது. செய்திகள் என்ன வருது, வைகோட்டை 100 கோடி கூட அப்போ தான் வேலை செய்வேன்னு சொன்னதாக செய்தி வருது. அப்புறம் எதுக்கு ஒரு தலைவன் ஸ்டாலின்கிறாரு? உங்கள் மந்திரியே ரூபாயை கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அரட்டி இருக்கிறார் துரை வைகோ அழுதுருக்காரு, செய்தி வருது. இதுதான் இங்கே நடக்கிற வேடிக்கை. அதனால் குடும்பத்துடன் செட்டில் ஆகிட்டார் வைகோ. தீப்பெட்டி சரியான ஒரு சின்னம். அதனால் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது, மோடி பிரதமராக இருக்கிறதே அந்த பதவிக்கே இழுக்கு. பேசுகிறது யார்? நம்ம தயாநிதி மாறன். 8 கோடி தயாநிதி மாறன். 8 கோடி தான் சொத்து இருக்குன்னு இல்லை தயாநிதி மாறன். அவர் சொல்கிறார் பிரதமர் பதவியில் இருக்கும். அந்த பிரதமர் பதவிக்கே இழுக்கான் மோடி பிரதமராக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கே கெட்ட பேர். காரி துப்புரா இந்தியா பூரா உங்கள் தலைவரை உட்காந்துக்கிட்டு 30,000 கோடி மகனுக்கு மருமகனுக்கு சம்பாதிக்கிறது. அதை விட இழுக்க வேணுமா? அது மட்டும் இல்லையே,
செந்தில் பாலாஜியை ஜெயிலில் வச்சுக்கிட்டு லாக்கா இல்லாத மந்திரி ஆக்கிறது, ஊழல் பண்ணி தண்டனை அடைந்த பொன்முடிக்கு பதவியை கொடுக்கறது, இதை விட கேவலமான விஷயங்களை பூரா செஞ்சுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இங்கே முதலமைச்சர் பதவியில் ஒரு நல்ல ஒரு வேஷ்டியையும் சட்டையும் கட்டிட்டு பொம்மை மாதிரி வந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய இழுக்கு. மோடியாச்சும் சொந்த வீடு இல்லைன்னு சொல்கிறாரு. கோடியாக கொள்ளையடிச்சுக்கிட்டு ஊர் பூரா சொத்தை வாங்கி போட்டுக்கிட்டு, வெளிநாட்டில் பூரா சொத்தை வாங்கி போட்டுக்கிட்டு, உங்கள் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் பதவியில் இருக்கிறது இழுக்கு இல்லையா, மோடி இருக்கிறது இழுக்கு அப்படின்னு தயநிதிமாறன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த மத்திய சென்னை மக்கள் வந்து உங்களை பேக் பண்ண போகிறாங்க. என்ன ஐடியாவில் இருக்கீங்க, நம்ம சரி பண்ணிட்டோம், அதிமுக அழிக்காமல் அவங்க விஜயகாந்த் கட்சியை நிற்க வச்சுட்டோம், அவங்களுக்கு பணத்தை கொடுத்து வேலை செய்யாமல் பார்த்துக்கலாம், ஓட்டு பிரிஞ்சு போகுது, ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்க. எந்த மத்திய சென்னையில் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அவர் வெற்றி பெறுவது மிக மிக கடினம். அதனால் தான் சேகர் பாபு காலில் போய் விடுகிறார்.